இங்கே ஒரு இளநீர் கடை முதலாளி இருக்கிறார். அழகிய மலை அடிவாரத்தில் வயல்வெளிகளின் அருகாமையில் ஒரு இளநீர் முதலாளி இருக்கிறார். அவர்களை பார்ப்போம். முதலாளி வணக்கம். முதலாளி வணக்கம். இது இளநீர் என்ன விலை? எவ்வளவு? 50. சைஸ் கண்டு சின்னதுன்னா கொஞ்சம் விலை குறைச்சி, பெருசுன்னா கொஞ்சம் விலை அதிகம் இல்லையா? சரி, இப்போ சிவப்பு தான் மட்டும்தான் இருக்குது, நாடம் இல்லையா? நாடம் இல்லை, சிவப்பு மட்டும்தான் இருக்குது இல்லையா? இது நொங்கு என்ன விலை? 70 தள்ளுபடி. இது தென்னை பூ இது எவ்வளோ? புங்கு 60. 1 60. சரி, இதனுடைய மருத்துவ குணங்கள் சொல்லுங்க. மருத்துவ குணங்கள் எப்படி இருக்கு? எப்படி சொல்லணும்? என்கிட்ட கேட்ட நீங்க தான் சொல்லணும். அவ்வளோதான், வேற என்னன்னு தெரியாது. என்னன்னா இப்போ வாழை, மரிச்சினி, காய்கறிகள் எல்லாத்துக்குமே ரசாயனம் உரம் போடணும். இந்த நொங்குக்கு எல்லாம் உரம் போடுறதே கிடையாது. அது இயற்கையாக வளரக்கூடியது, அதனால உடம்புக்கு நல்லது. அப்படிதானே? சகல ரோகங்களும் தீரும். சரி, பழைய காலத்து ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க, 2 வரி. தெரியாதா? என்ன படம் பார்ப்பியா நீங்க? பாட்டா? எந்த பாட்டு நல்லா பிடிக்கும்? சிவாஜி பாட்டு. சிவாஜி பாட்டில் ஒரு பாட்டு பாடுங்க. பாடுங்க தைரியமா. தெரிஞ்சதை பாடுங்க. சரி, தெரிஞ்சதை பாடுங்க. வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும். தெரியாதா? மறந்து போச்சு இல்லையா? சரி, அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். சரி, அப்ப நமக்கு பெருமை சேரும். நம்ம வியாபாரம் பண்ணும்போது நம்ம ஆட்கள் வளர்ந்தேனம்மா, இறந்தேனம்மா இல்லை வளர்ந்தேனம்மா. ஐயோ, மாற்றி மாற்றி பாடக்கூடாது. சரி சரி, வேற என்ன பாட்டு தெரியும்? எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம். கண்ணா நீயும் நானுமா. மறந்து போச்சா? சரி, நிறைய பாட்டு படிக்கணும், நிறைய பாட்டு படிக்கணும். சரி, செய்தியை முடிக்கலாமா? சரி, வெற்றி உண்டாகட்டும். ஓகே.